பொதுவாக பல்முனை தாக்குதல் என்பது ஒருவர் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறார் என்பதற்குத்தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு முன்னாலே எல்லோரும் நினைத்தார்கள் கூட்டணி இணைவார் என்று நினைத்தார்கள். நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சியுடைய கொடி பறக்குது, பிள்ளையார் சூளை போடப்பட்டதெல்லாம் பேசியது அவர்கள்தான், நாங்கள் அல்ல. இன்றைக்கு நிலைமைகள் மாறுகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஐடி விங்கை பொறுத்தவரையிலும் எங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திமுக மீதுதான் என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திமுகவுக்கு இவர்கள் பி டீமாக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. எந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு எதிர்க்கட்சியுடைய நடைமுறையில் இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இங்கேதான் ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி சொல்றதுக்கு எப்படி அவருக்கு தோணுது? நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்திருக்கீங்க, அதிமுக ஆட்சி காலத்துல கல்வி அமைச்சராக இருந்தவர். என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணம் செய்தவன், சிறப்பான முறையில் ஆட்சியில் பங்கு கொண்டவன். என்னை அறிமுகப்படுத்தியதே அடையாளம் காட்டியதே அவர்கள்தான். என் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பதற்கு யாராவது சொல்வார்களேயானால் வழக்கு மன்றத்துடைய தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற வரையிலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உயர்நீதிமன்றத்தில் எனக்கு விடுதலை செய்கிற போது ஒருவரை குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலும் உடைய வாழ்க்கை 5 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய 5 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவை உருவாக்கி இருக்கிற நிலைத்தான் முந்தைய தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு மன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் தூய்மையானவன் என்பதை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல்வேறு வழக்குகள் தொடர்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு அனைத்தும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. கூடுதலாக போக்குவரத்து கழகத்தில் வருவாய் ஈட்டியிருக்கிறார் என்றுதான் அங்கே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு அவருடைய எதிர்காலம் 5 ஆண்டு காலம் இந்த வழக்கின் மூலமாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது இன்று என்னை பற்றி அவர்கள் சொல்வதற்கு எந்த நிலையும் இல்லை. அப்படி இருக்குமேனால் என்ன குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறார் அது நிரூபணமாயிருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும். அப்படி யாராவது இதுபோன்ற கருத்துக்கள் சொல்வார்களே ஆனால் அவர் மீது வழக்கு மன்றத்தின் மூலமாக வழக்குகள் தொடரப்படும். ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வாரத்தான் பார்த்தேன்.
பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். ஜனநாயகனுடைய தீர்ப்பு அவரோட எரி சேர்ந்தாதான் மதிப்பு அதிகமா இருக்கும், அரசியலுக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை துவங்கிய போது இதையே சொன்னார்கள். 100 நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள். அதுதான் வரலாறு. அதிமுக அண்ணாவை மறந்துருச்சுன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்ல உண்மையிலே 2 கட்சியும் மறந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுதே இல்லையா? நீங்க எல்லாம் படத்தை பாக்குறீங்களா இல்லையா? அம்மாவை மறந்தார்கள், தலைவரை மறந்தார்கள், அண்ணாவை மறந்தார்கள். அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன். ஒருத்தர் படம் போடாது, தங்க படம் சிங்கிளா போட்டு நடத்தினாங்க. வேடிக்கையில நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லோரையும் மறைத்து விட்டு ஒருவரை உருவாக்குவது என்பது இயலாத காரியம். யாரால் நாம் வளர்க்கப்பட்டோம் என்பது மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு பாக்கெட்ல படம் இருந்துட்டு இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? இவங்க மாதிரி எல்லாம் ஒரு இயக்கத்திற்கு போன உடனேயே அந்த இயக்கத்தில் எனக்கு ஜனநாயகம் இருக்கிறது. ஆகவே ஓடிங் டைம் வச்சுக்கிறாங்க.